கடந்த 2 வாரங்களாக இந்த ஒரு நாள் புதன்கிழமை குடும்ப ஆசீர்வாதம் இந்த ஆராதனையில் இந்த 1 சாமுவேலையும் 10ஆம் சங்கீதத்தையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்தோம். இந்த 10ஆம் சங்கீதம் எப்போ எழுதுனது அப்படின்னா, இந்த 1 சாமுவேலில் பெலிஸ்தியர் கோலியாத்தை வெற்றி பெற்று வரும்பொழுது பாடின சங்கீதம் தான் 10ஆம் சங்கீதம். அது இந்த வெற்றியை அங்கே பெற்று வந்து பாடும்பொழுது அந்த பாடுறாங்க. அந்த சங்கீதத்தில் மேலே வாசிங்க அப்படின்னா, இன்னைக்கு 10ஆம் சங்கீதத்தில் அறிமுகத்தை வாசிங்க பார்ப்போம். 9ஆம் சங்கீதம் முத்தலபேன் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்ப இந்த 9ஆம் சங்கீதம் அந்த முத்தலபேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம். மரணத்தின் ரகசியம். எதை வச்சு பாடுற அந்த வெற்றி எதை வச்சு அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா, மரணத்தின் முத்தலபேன் அப்படிங்கிற வாத்தியத்துக்கு முத்தல் அப்படின்னா மரணத்தின் ரகசியம், பேன் அப்படிங்கிறதுக்கு குமாரன் அப்படிங்கிற அதனுடைய அர்த்தமாக இருக்குது. அப்போ குமாரனுடைய மரணத்தின் ரகசியம் எங்கே இருக்குது அப்படின்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படிங்கிற முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முழுவதுமே கோலியாத்தை பிசாசுக்கு ஒப்பனையாகவும் தாவீதை இயேசு கிறிஸ்து ஒப்பனையாகவும் அங்கே இருக்க சமஸ்த ஜனங்களுக்கு ஒப்பனையாக அப்படி அந்த கோர்வையாக வருதான் அந்த 1-17 அதிகாரம் முழுவதும். அந்த வெற்றியை பெற்று வரும் பொழுது தான் இந்த சங்கீதத்தை அவங்க 9 பாடிக்கிட்டு அவங்க வர்றாங்க. அந்த வாத்திய கருவியில் வாசிச்சதுனால அந்த குமாரனுடைய மரணத்துக்கு ஒப்பிட்டு இந்த காரியங்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அது முதல் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, அவங்க தன்னுடைய வீரன் செத்து போனான் அப்படிங்கிறத கண்ட உடனே, பெலிஸ்திய வீரன் மரிச்சிட்டான் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே சொல்றது இஸ்ரவேலை எல்லாரும் எழும்பி மூர்க்கமாய் துரத்தினார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அது வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்த அந்த சக்தி அந்த ஆற்றல் எங்கே இருந்துச்சு அப்படின்னா உள்ளதாக இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்க அந்த அந்த ஆற்றலை அந்த திறனை அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் மட்டுப்படுத்தி வச்சிருந்தது என்ன அப்படின்னா, அவனை குறித்தான பயம் இவங்களுக்குள்ள என்ன செய்யுது, எழும்ப முடியாமல். அது வரைக்கும் அவன்கிட்ட தான் இருக்குது எல்லாம். அவன்கிட்ட பட்டயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவனை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய சக்தி அவனுக்குள்ள இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தும் அவங்க 40 நாட்கள் அவங்க பயந்துக்கிட்டே இருக்கிறான். எதுக்கு அப்படின்னா, அவனுடைய தோற்றத்தையும் அவனுக்கு இருக்கிற அந்த படை அணிகலங்களையும் அவனுடைய ஈட்டினுடைய அந்த கம்பு, அது எப்படி கம்பு அப்படின்னா தறி நெய்வாங்கல்ல அந்த கம்பா, அந்த தறி நெய்கிறவுடைய அந்த கம்புடைய அந்த கம்பு மாதிரி கனமாக இருக்குமா. அதனுடைய ஈட்டினுடைய வெயிட் மட்டும் 7 கிலோ அப்படின்னு கேத்தலிக் போட்டு 7 கிலோ அப்படின்னு 600 சேக்கல்னு வரும். அது 7 கிலோ முடியல அந்த ஈட்டியுடைய அழகு முனை மட்டும். அப்போ இதையெல்லாம் தோற்றத்தை பார்த்து இவர்கள் அந்த பயத்துக்கும் அவனுடைய வார்த்தைக்கும் இடம் கொடுத்ததுனால விளைவு என்ன அப்படின்னா, கலங்கி பயந்து 40 நாட்கள் அவங்களை அப்படியே கீழே வச்சிருச்சு. இப்போ அங்கே பெலிஸ்தியன் செத்துட்டான்ங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லாம் எழும்பி நின்று பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணார்கள். வேதம் சொல்லுது, அவர்களை துரத்தி எப்படி துரத்தினாங்கன்னா மூர்க்கமாய் துரத்தினார்கள் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அவன் பிரச்சனையாக இருந்த மனுக்குலத்தை மோசம் போக்கின அவை இன்னும் சொல்ல போனால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை எப்படி தாவீது அவனுடைய கோலியாத்தை கொன்று எப்படி அவனை கீழே விழுத்தாட்டி அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை கொய்தானோ, அதே போல வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு அதிகாரியாய். எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன் இயேசு நம்மை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னா, பிள்ளைகளாகிய நாம் இந்த மாம்சத்தில் இரத்தத்திலையும் வாழ்றதுனால அவன் இந்த மனிதனை மீட்பதற்காக அவரும் நம்மை போலவே மனிதராய் பிலிப்பியரில் சொல்லும் பொழுது அடிமையின் ரூபப்படுத்த மனுஷ சாயலாய் வந்தார் அப்படிங்கிறார். அவ பிள்ளைகளாகிய நாம மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்துடைய வந்து சொல்லுது மரணத்துக்கு அதிகாரியாகிய. நல்லா கவனிங்க, பிசாசு எதற்கு அதிகாரி அப்படின்னா மரணத்துக்கு அதிகாரி. மனிதனை பாவம் செய்ய வைத்து அவனை மரணம் என்ற அந்த வலையிலே சிக்க வைத்து அதை மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான். நம்ம நிறைய நேரத்தில் தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்போம். பாதி வயதில் மறிக்கிறவனை பார்த்து ஈஸியாக சொல்லுவான், கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார். இல்லை,
பிசாசு இன்றைக்கும் அவன் தன்னுடைய தந்திரத்தை பயன்படுத்தி மக்களை அடிமையிலே அது அடிமைத்தனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான். எந்த பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி பாருங்க, நான் என்னைக்கா பிறந்த சாகத்தான அப்புறம் ஆய்வுன்னு பேசுவாங்க. ஆனால் அந்த சம்பவம் நடக்கிற பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், இந்த உலகத்தை ஆண்ட மிகப்பெரிய மனிதர்கள், இந்த எப்படி சொல்றது, சர்வதிகாரிகள், அவங்கெல்லாம் மரிக்கும் பொழுது அவங்க அந்த கடைசி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை சின்ன சின்ன ஒரு புக்கில் எழுதி வச்சிருக்கான். ஒவ்வொருத்தரும் மரிக்கும் பொழுது என்னென்ன வார்த்தை சொன்னா அப்படின்னு சொல்லி, அந்த மரணத்தின் கடைசி நிமிடம் எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறத அதில் கோட் பண்ணுறாங்க. அதனால் அவனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அந்த மரணத்தை கண்டு அந்த தருவாயில் அது வரைக்கும் நாட்டை ஆண்டவர்கள், அநேக நாடுகளை கீழ்ப்படுத்தினவர்கள், ஒரு சர்வாதிகாரியாக மக்களை கொண்டு குவித்து நம்மளை கேட்க யாருமே கிடையாது அப்படின்னு வாழ்ந்த ஆட்கள் எல்லாம் அந்த மரண தருவாய் வரும் பொழுது மிகப்பெரிய அச்சத்துக்குள்ளான. ஏன்னா அந்த அளவுக்கு மரணம் கொடியது அப்படி. அவ எந்த மனிதனுக்கு பயப்படாமல் இருக்கவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பாருங்க, அண்ணன் எம்எல்ஏ இறக்கும் பொழுது சொன்னாங்க, சிஎம்சியில் அட்மிட் பண்ணியிருக்கும் பொழுது அந்த கேன்சரில் கடைசி நிமிடம் வியாதியில் தான் இருக்கிறாரு. அந்த நேரம் வரும்போது அந்த வியாதி உக்குறோம், ஒரு பக்கம் வலி. இப்போ அதுக்கு மத்தியில் அண்ணன் அவங்க சொல்கிறாங்க, எல்லாரையும் வர சொன்னாங்க. எல்லாரும் அந்த நேரத்தில் இங்கே வந்துட்டாங்க, யாரும் அவங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டு அண்ணன் சொன்னாரா, பாட்டு படிங்க அப்படின்னாரு. எப்படி வச்சு பாருங்க, ஐயா தினகரை ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஜெபத்தோட தொடர்பு கொண்டு ஃபாதரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அப்பா போன உடனே ஐயா சொன்னாராம், ஒரு தாய் தேற்றுவதில் பாட்டை படி அப்படின்னாராம். அந்த பாட்டு நான் ஜெபத்தோட்டத்தில் வந்த புதுசில் ஆந்திராவுக்கு ஐயா ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒருத்தர் தெலுங்கில் இந்த பாட்டை பாடிருக்காரு, ஒரு தாய் தேற்றுவது போல் அப்படின்னு. இந்த பாட்டு ரொம்ப வரி ரொம்ப அழகாக, அது வரைக்கும் ஒரு பாட்டை கேட்டதில்லை. தெலுங்கில் கேட்டுட்டு இந்த பாட்டு யாருன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தர் போடியா ஃபாதர் அப்படின்னு. உடனே ஒரு நாள் நைட்டில் ஃபோன் பண்ணி அந்த பாட்டை நான் கேட்டேன். ரொம்ப அருமையான பாட்டு. அந்த நாட்கள் எப்போ சொல்கிறேன், நான் ஒரு 98 அந்த நாட்களில் அந்த பாட்டு எனக்கு கேட்டு ஆச்சரியப்பட்டு அப்போ ஒரு 1 லட்ச ரூபா காணிக்க அனுப்பணும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது, மரண தருவாயில் இருக்கும் பொழுது பயப்படாமல் பாட சொல்கிற ஆளுக யாருன்னா நம்ம ஆளுக தான். இப்போ அந்த ஐயா கூப்பிட்டு ஃபாதரை வர சொல்லுங்க அப்படின்னு வர சொல்லி இங்கேருந்து போய் அந்த ஒரு தாய் தேற்றுவது போல் அப்படிங்கிற அந்த பாடலை பாட வச்சு அந்த தேவ பிரசன்னத்தில் அந்த நாட்களை அப்படி இருக்கும். ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பலவீனம். ஆனால் எம்எல்ஏ இருக்கும்போது எல்லாரும் மாறி மாறி பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பாடிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தருக்குள்ள மறைச்சு போனார். இதுதான் அவரோட சாட்சி. அப்போ ஆனால் உலக மனிதன் பாருங்க, அந்த மரண தருவாய் ஏன் அப்படின்னா நமக்கு தெரியுது மரணம் நமக்கு முடிவல்ல, அது நித்தியத்தின் துவக்கம் அப்படின்னு. அதனால கிறிஸ்தவர் என்ன செய்கிறாங்க, மரிப்பதற்கு எவரும் பயப்படுறது கிடையவே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க. இப்போ நேற்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் ஒரு காங்கோவா என்ன ஒரு நாட்டில் எத்தனையோ பேர் 60 பேர் 20 ஏதோ ஒரு ஆட்களை கொஞ்சம் பேர் விசுவாச பிள்ளைகளை கொண்டு வச்சு கொண்டு விட்டாங்க. ஒரு பெரிய மரணம், ஒரு கூட்டமாக அப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்களை கொண்டுட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் கண்டு மக்கள் பயப்படுறாங்களே இல்லை. ஏன் அப்படின்னா மரணம் முடிவல்ல, மரணம் நித்தியத்துக்குள்ள கொண்டு போகுது. மரணம் நம்மளுக்கு வாழ்வு, அழியாத வாழ்வுக்குள்ள பிரவேசிக்கிறோம். இந்த உலகத்தில் அழிவுக்குரிய உலகம். ஆனால் நம்ம எங்கே போகிறோம், அடுத்து அழியாத உலகத்துக்கு போகிறதுனால மரிப்பதற்கும் யாரும் பயப்படுவது கிடையவே கிடையாது. பவுல் சொல்றா பாருங்க, இந்த கச்சையை உடையவனை எருசலேமிலே கட்டி அவன் கொண்டு போக போறாங்க அப்படிங்கும் பொழுது அவன் சொல்றான், எல்லாரும் அழுகிறாங்க. இவர் சொல்றாரு, கட்டப்படுறதுக்கு மாத்திரமல்ல மரிக்கவும் ஆயத்தமா இருக்கேன், போங்கடா என் இருதயத்தை அழுது கரைய பண்ணாதீர்கள் அப்படிங்கிறார். அப்ப மரணத்தை எதிர்த்து பேசுகிற, மரணத்தை தைரியமாய் சந்திக்க துணி உள்ளவர்கள் யார் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள். ஏன் அப்படின்னா நமக்கு அது குறித்து அறிவு இருக்கு, தெளிவு இருக்கு. மரணம் நித்தியத்தினுடைய துவக்கம் அப்படிங்கிறது. அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதருமே எவ்வளவு பெரிய வாழும் பொழுது ஆஹா ஓஹோன்பாங்க. ஆனா மரணம் வரும் பொழுது அந்த மரணத்தின் கொடூரத்தை கண்டு அலறாத ஆட்களே கிடையவே கிடையாது. நீங்க பெரிய பெரிய ஜாம்பாவன நம்ம நாட்டு தெரிஞ்சு நம்ம ஊரில் பெரிய சர்வதேகம்லாம் கிடையாது. ஆனா பெரிய ரவுடி நிலைமை பாருங்க, அவங்க முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி பேசும் பொழுது எல்லாம் தெரியும்ப்பா, நான் ஆஹா ஓஹோன்பாங்க. ஆனால் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது கதற ஆரம்பிச்சிருவான். காரணம் என்ன அப்படின்னா மரணம் அவ்வளவு கொடுமையானது. இப்ப மனிதனை அடிமைப்படுத்தி கொண்ட ஜீவ காலம் எப்படி சொல்ல பாருங்க, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமைப்பட்டு கிடந்த யாவரையும் விடுதலை ஆக்கும்படிக்கு எப்படியானா எதற்காக மாம்சத்துடைய மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை தம்முடைய மரணத்தினாலே.
அப்ப தாவீது ஒட்டுமொத்த இஸ்ரவேலை பயமுறுத்தி கொண்டிருந்த அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் மேல உட்கார்ந்து அவன் கழுத்தை எப்படி கொய்தானோ அதே போல மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை இயேசு தம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். சொல்லுது, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது நம்ம மனுஷனுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அதை இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்த மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மரணத்துக்கு உங்க மேல அதிகாரம் கிடையவே கிடையாது. எத்தனையோ நம்புறீங்க? அதனால பவுல் சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே? இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவத்தின் பலன். அப்ப மரணத்தின் கூறாகிய பாவத்தையும் பாவத்துக்கு பலனை உண்டாக்க நியாயப்பிரமாணத்தையும் இயேசு சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து விட்டார். மரணத்துக்கு அதிகாரிய பிசாசை தம்முடைய மரணத்தினால மேற்கொண்டா. பெலிஸ்திய வீரன் செத்தான் தெரிஞ்ச உடனே அம்புட்டு பேரும் வீர் கொண்டு எழுந்து மூர்க்கமாய் துரத்தினாரு. நீங்க போய் ஆஸ்பத்திரி வாசல்ல காத்து கிடக்க கூடாது, டாக்டர் வாசல் காத்து கிட கியூல நிக்க கூடாது. எனக்கு அந்த டாக்டர் இந்த டாக்டர் அந்த வீரவாசனம் பேசக்கூடாது. இதை நீங்க தூக்கி பேசுங்க. மரணத்துக்கு அதிகாரிய பிசாசை இயேசு தம்முடைய மரணத்தினால ஜெயித்ததுனால மரணத்துக்கு என் மேல அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத நீங்க அறிந்து புரிந்து கொள்ளுங்க. அப்படின்னா நான் சொல்றேன், உன் காலத்துக்கு முன்பாக நீங்க அனுமதிக்காமல் உங்க வாழ்க்கை மரணம் சம்பவிப்பது கிடையவே கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிறேன். அப்ப எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த 9ஆம் அதிகாரம் சங்கீதம் 9 முத்தலபேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு குமாரனுடைய மரணத்தின் ரகசியம். எப்படி ஜனங்களை பயமுறுத்திருந்த கோலியாத்தை அவனுடைய பட்டயத்தை கொண்டு அவனை தாவி தோற்கடித்தாரோ அதே போல பிசாசு மனுக்குலத்தை அடிமைப்படுத்திருந்த மரண பயத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை நீக்கி தம்முடைய மரணத்தினாலே அவனை ஜெயித்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ள 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கிருபை எந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது? மேல போங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்க்க தரிசனத்தின் தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். வேதம் சொல்லுது, பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. எதற்காக நம்மளை அழைத்தாரோ நல்லா கவனிங்க. எப்படி சொல்றா பாருங்க, இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்த கிருபையாய் நம்மளை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமான இயேசு இந்த பூமியிலே மனிதராய் பிறந்ததினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். அது வரைக்கும் மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தப்படலை. இப்ப இயேசு வந்ததுக்கு அப்புறமாக அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையை மனுக்குலத்துக்கு அருள் இருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். என்ன கிருபை அப்படின்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றினது முதல் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் என்னைக்கு உலகத்தில் தோன்றாரோ அன்றைக்கு தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது அப்படிங்கிற. என்ன வெளிப்பட்டது அப்படின்னா அவர் சாவை அழித்து, எப்படிப்பட்ட கிருபை மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அப்படி என்றால் எந்த சாவு மனிதனை அடிமைப்படுத்தியிருந்தோ அந்த சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக அப்படின்னு அந்த நம்ம பேர் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா ஜீவனையும் அழியாமையும் வாழ்வையும் நித்திய வாழ்வையும் இந்த பூமியில எல்லாவற்றிலும் வாழத்தக்கதான அந்த கிருபையும் முடிவிலே அழியாத அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த சாக்கியத்தையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்படியே அப்ப சுவிசேஷம் என்ன அப்படின்னா இந்த பூமியில நல்ல வாழ்வு, முடிவில் நித்தியத்துக்குள்ள அழியாத அந்த வாழ்வுக்குள்ள பிரவேசிக்க போறோம். இதைத்தான் இயேசு மனுஷனுக்கு பிரகடனப்படுத்தினார், சுவிசேஷத்தின் மூலமாய் வெளியரங்கமாக்கினார். அப்படியே அவ சுவிசேஷம் மூலம் என்ன வெளியரங்கமாக்கப்பட்டது? நல்ல வாழ்வு, செழிப்பான வாழ்வு, நிறைவான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, மரணத்தை கண்டு பயப்படாத ஒரு வாழ்வு. நீங்க தைரியமா சொல்லணும், மரணம் எனக்கு நேரிட. எப்படி சொல்றா பாரு தாவீது, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, ஒரு நாளும்
இதை குறித்த பயம் அச்சம் உங்களுக்கு வரவே வராது. நான் 2 மணி நேரம் ஒரு வசனத்தை யோசிச்சே இருக்கிறேன். அவரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் அப்படிங்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இசைந்திருக்கிறோம், அவருக்குள்ள இருக்கிறோம். அவருக்குள்ள நம்மள யாரா இருக்க? அவரை போலவே ஒரே ஆவியா இருக்கிறோம். இந்த வெளிச்சம்லாம் வந்துருச்சு வச்சுங்க. ஆவிக்கு வியாதி வருமா? ஆவிக்கு சாவு வருமா? ஆவிக்கு தலைவலி வருமா? யோசிச்சு பாருங்க. அப்போ நம் மனுஷன் யோசிச்சு அப்படித்தான் வரும். அவனை மாதிரி யோசிக்க கூடாது. உலக மனுஷன் மாதிரியே உலகத்து ஒத்த விஷம் தெரியக்கூடாது. நான் மனிதர்கள் தான். ஆனா நம்ம யார்? கிறிஸ்துவ நமக்கு என்ன, வேதம் நம்மளுக்கு என்ன போதிக்கிறது? அவரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உரியவர்களாக இருக்கிறான். அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்படிங்கிற. அப்ப எது ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அதை அவனுடைய காரியத்தை எடுத்தே அவன் தலையை வெட்டினான் என்று வேதம் சொல்கிறார். அதே போல இயேசு சிலுவையிலே இதைத்தான் சங்கீதம் 9 பாடும் பொழுது முத்தலப்பேன் அப்படிங்கிற வாத்தியத்தை எடுத்து பாடுறாங்க. அப்படின்னா குமாரனுடைய மரணத்தின் ரகசியம் அப்படிங்கிற. அப்போ என்ன, அவன் பட்டயத்தை எடுத்து அவனை கொண்டது மாதிரி எந்த அவனுடைய மரணத்துக்கு அதிகாரி அவனுடைய மரணத்தினாலேயே கர்த்தர் செய்தார், அவனை ஜெயித்தார் அப்படின்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதெல்லாம் நாம் அறிவோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகத்தில் உண்டான காரியங்களை குறித்து நாம் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். கர்த்தர் நமக்கு அழியாமையும் நல்ல வாழ்வையும் அழியாமை நமக்கு தந்திருக்கிறார். 2வது பார்த்தோம், ஆமை நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னா நம்மளால் முன்னேறி செல்லவே முடியாது. இப்போ அந்த இடத்துல எல்லாரும் அவனை பார்த்து அவன் வார்த்தையை கேட்டு பயப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தாவீது வந்து கேட்கும்போது அவன் வேறு மாதிரி கேட்குற. எப்படி சொல்ல பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே சில சமயத்தில் பிரச்சனையை சந்திப்போம், இல்லைங்கிற இடத்துக்கு வருவோம். சமயத்தில் குறைகள் இருக்கு, சில நேரத்தில் பலவீனங்கள் இருக்கு, ஏதாவது ஒரு பகுதியில் நம்ம இதாகும். அப்படி வரும் பொழுது நம்ம இந்த பிரச்சனையை பேசணும்னு வச்சுங்களேன். அப்போ பாருங்களேன், இப்போ உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியும், செய்ய திராணி இருக்கு, நீங்கள் அதை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக இருக்குது, நீங்கள் செஞ்சிருவீங்க. அப்போ உங்களால் செய்ய முடிந்த ஒரு காரியத்தை ஒரு மனித பக்கத்தில் இருந்து உன்னால் முடியாது, நீங்களாம் என்ன ஆள் அப்படின்னு உங்களை அசட்டை பேசுகிறேன்னு வச்சுங்க, உங்களுக்கு கோபம் வருமோ வராதா? அவன் சொன்னதுக்காக செய்வீங்க. ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன் முடியுங்கன்னு இவன் முடியான்னு சொல்கிறான் அப்படின்னு. இப்போ நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பிரச்சனை நேரத்தில் நான் பிரச்சனையை பெருசாக பேசும் பொழுது கர்த்தரால் முடியாத மாதிரியும் அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும் அவர் ஆண்டவரானால் இது ஏன் நடக்கட்டும் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி நாம் கேட்டுக்கொண்டு அவரை மட்டுப்படுத்துகிற, அவர் இன்னும் சொல்ல போனால் அவரால் இது முடியாது அப்படிங்கிற அவரை மட்டுப்படுத்தி அவரை குறைத்து மதிப்பிடுகிற நிலைமைக்கு நாம் மாறிடுவோம். இப்போ நீங்கள் வியாதியை பற்றி பெருசாக பேசுன்னு வச்சுங்க. இப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வியாதியை மேன்மைப்படுத்துறீங்க, அவர் நமக்கு சிறுவையில் சம்பாதித்து கொடுத்த சுகத்தை நீங்கள் கனவீனப்படுத்துகிறீர்கள். பிசாசை கனப்படுத்துறீங்க, கடவுளை கனவீனப்படுத்துகிறீர்கள். இப்போ பலவீனமாக இருக்குது, அதை பெருசாக பேசுறீங்க அப்படின்னா நானே உனக்கு பலன்னு சொன்னார் பாருங்க, அதை நீங்கள் மட்டுப்படுத்துறீங்க. பலவீனத்தை பிசாசுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துறீங்க. இன்றைக்கு விசுவாசிகள் நிறைய நேரங்களில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பேச 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 என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிசாசுனுடைய காரியங்கள் மேலோங்குதே ஒழிய, அதனால அதை பேசிட்டு ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறனால ஒரு பயனும் கிடையாது. பாரு, வியாதியை பெருசாக பேசிக்கிட்டு சில நேரத்தில் அன்னைக்கு ஒரு சின்ன கேட்டுக்கிட்டு சார், ஒரு வியாதிப்பட்டார், சபை அதுக்காக போராடி ஜெபிச்சு நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, ஆனால் முடியல, அவங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னா. அப்போ என்ன, ஏன் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேர் ஜெபம் பண்ணி ஜெபம் கேட்கப்படலையா? ஆண்ட ஜெபத்தை கேட்பாரு. ஆனா என்னத்தை நீங்க பெருசா பேசுறீங்க அப்படின்னா வியாதி என்ன சொல்றாங்க, ஆண்டவரே கஷ்டப்படுறாங்கப்போ, வியாதியார் கஷ்டப்படுறது தெரியுமே அவருக்கு. நாம என்னென்ன சொல்ற பாருங்களேன், ஆண்டவரே இந்த வியாதியை நீக்கி போடுங்கப்போ, அப்படி கஷ்டப்படும் அப்படி இப்படி அதை பெருசா பேசிக்கிட்டு அப்புறமா இங்கே வருவோம். ஆனா எல்லாருடைய ஜெபம் வேற மாதிரி இருக்கு. அவ இந்த வியாதி மத்தியில் அவருடைய தழும்புகளான சுகமானே கர்த்தருக்கு சௌக்கியம் ஆரோக்கியமும் வர பண்ணுவார்ல, வர பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி நம்மளை குணமாக்கினார் அப்படிங்கிறார். எப்படி? அதான் சிலுவையில் நிறைவேறி முடிச்சு. அப்ப நீ வியாதியை பெருசா பேசும் பொழுது ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த சுகத்தை ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்துகிறீர்கள்.
உங்க குறைவுகளை நீங்க பேசும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமா இருக்கிறீங்க அப்படிங்கிற வசனத்தை நீ மட்டுப்படுத்துற அப்படின்னா தேவனை அவமானப்படுத்துகிறோம். நீங்க அதுதான் செஞ்சுக்கிட்டு நம்ம பெருசா பேசிக்கிட்டே இருக்கிறோம். பிரச்சனை பார்த்தா பேசுறாங்க பாருங்க. அவன் கேட்டது மாத்திரமல்ல, வந்து உட்காந்து கோலியாத்தை பார்த்தீர்களா, அவன் வார்த்தையை பார்த்தீங்களா அப்படி பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா தாவீது அந்த இடத்துல வரும் பொழுது அவன் தேவனை பெரிதாக பார்க்க, அவன் எப்படி சொன்னான் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்க விருத்த சேனம்ல அந்த பெலிஸ்தனை ஏமாத்தினான் அப்படிங்கிறான். அது வரைக்கும் எல்லாருக்கும் கோலியாத்தினுடைய வார்த்தை பெருசா தெரிஞ்சுச்சு. ஆனா தாவீது வரும் பொழுது அவன் சொல்ற, டேய் நாங்க சவுலுடைய வேலைக்காரர் அல்ல, நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை, நாங்க சாதாரண ஆள் கிடையாது. நீ விருத்த சேதனம் இல்லாதவன், நாங்க விருத்த சேதனம் உடையவர்கள். எங்களுக்கு கர்த்தருக்கு உடன்படிக்கை இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வாரு, இருக்கட்டும் பார்த்துக்கிறோம், கர்த்தர் என்ன செய்வாரு, இறங்கி வந்து காரியங்களை செய்வாரு அப்படிங்கிறது அவன் உறுதியா இருக்கிறான். அப்ப பிரச்சனைக்கு மத்தியில் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கான் பிரச்சனை கண்டு. ஆனா இவன் பிரச்சனைக்கு மத்தியில் வந்து தேவனை பெரிதாக பார்க்கிறான். எல்லாரும் கோலியாத்தை பார்த்தீர்களான்னு அவனை பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தாவீது வரும் பொழுது கடவுளை பெருசா பார்க்கிறான். அவருடைய மக்கள் நாங்க யாரு, அவருடைய சேனை, நாங்கள் யாரு, உடன்படிக்கையின் மக்கள், விருத்த சேனம் பண்ணப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த விசுவாசம், அந்த தைரியம் அவனுக்குள்ள பெருசா தெரியுது. அதை அவன் பெருசா பார்க்கிறான். அப்ப நம்ம வாழ்க்கையெல்லாம் கவனிங்க, ஏன் துதிக்கிறாங்க, ஏன் ஆண்டவரை புகழ்றோம்? நீங்க புகழ் என்ன, அவரை பெருசுபடுத்துறோம், அவ்வளவுதான், அவரை மகிமைப்படுத்துறோம். வேதம் சொல்லுது, விசுவாசித்து கர்த்தரை பாடினார்கள் அப்படிங்கிறாங்க. எதுக்கு பாடுறோம்? அவருடைய வார்த்தையை நம்பி அவர் செய்த நன்மைகள் நினைச்சு பாடுறோம். பாடும்போது என்ன செய்யறாரு, அவரே என்ன சொல்லி நீ பெரிய காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது அப்படியான சொன்ன பாருங்க. இப்போ நீ போய் இவங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேட்க வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்கு. எப்படி கேட்டா இவற்றிருந்து பிடுங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செஞ்சிருவீங்க. நீங்க மாட்டில் வேற மாதிரி புண்ணி வச்சுங்க, பேய் மாதிரி போயின்ட்டு வேண்டிய வச்சுங்க, இவளை கட்டிட்டு மாறி எரிச்சலே கொடுத்துட்டு போவான். அது ஒரு நாள் நல்லாவே இருக்குது. ஆனால் சிலவங்க பாருங்க ரொம்ப நைஸாக பேசி எப்படி கறக்கணுமோ அப்படி கறக்கணும். குழந்தையில பாருங்க அப்பா அம்மாட்ட போய் எப்படி கேட்குது பாருங்க. அது ஒரு இந்த சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக சில பிள்ளைங்கள்லாம் இந்த ஜப்பான்காரன் கொரியாக்காரன் எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியல. ஆமாம், அது அழகாக போய் என்ன செய்தாங்க, அப்பாட்ட போய் எடுத்து வாங்கி கொண்டு ஐஸ்கிரீம் அடிச்சுட்டு போயிடுது. அவ்வளவு டெக்னிக்காக பேசுது. அப்போ அந்த பிள்ளைங்க பேசுகிற அந்த அனுபவம் அந்த 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 இதுலேயே அந்த கொஞ்சி அப்பான்னு வரும்பொழுது என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துட்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் தேவனை நாம் பெரிதாய் பார்க்க கற்றுக்கொள்ளணும். உங்களை நீங்கள் பெருசாக பார்க்கணும். அவர் என் பிதா, அவர் என் தேவன், அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. என்ன தாவீது இதெல்லாம் பார்க்குறான் பாருங்களேன். அதெல்லாம் பார்த்ததுனால தான் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வந்தான். சாதாரண மனுஷன் தான், ஆனால் கடவுளை பார்க்குறான், நம்மளை பார்க்குறான். அவர் யார், நான் யார், இவன் யாரா அப்படின்னு. ஆனால் எல்லாருக்குள்ளே இதெல்லாம் மறந்து இதைத்தான் பெருசாக பார்க்குறாங்க. அதனால் கடவுளை அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் தாவீது இடத்துல வரும்பொழுது ஆட்டோமேட்டிக் எல்லாம் மாறுது, கடவுளை பெருசுபடுத்துகிறான். அப்போ நீங்கள் நானும் கடவுளை பாடும் பொழுது அவரை என்ன பண்ணுறோம், அவரை மேன்மைப்படுத்துகிறோம், அவரை பெருசுபடுத்துகிறோம். அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லும் பொழுது அவர் அப்படியா சொன்னேன்னு சொல்லி எப்படி பிள்ளைங்க பாசத்தில் கேட்ட உடனே பெற்றோர்களை அள்ளி கொடுக்குறோமோ அதே போல தான் கடவுள், அவருடைய பிதா. அப்போ சொல்கிறா பாருங்க, என்னை நோக்கி என் தேவனே, என் பிதாவே, என் தேவனே என்று சொல்லுவான், நான் அவனை முதற் பேரானவன் ஆக்குவேங்கிறார். அப்பாங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு மதிப்புங்க. அப்பன்னா என்னங்க, ஏசுரா பாருங்களேன், பிதான்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்றாங்க இவன் தேவனுக்கு தன்னை சமமாக்கினான் அப்படிங்கிறான். அப்ப பிதாங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அப்பா பிள்ளைகளுக்கு அந்த ரிலேஷன் உறவு. அப்ப நாம எல்லாம் பிதாவேன்னு சொல்லும் பொழுது அவருடைய அந்த 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 அவரோடு கூட அவருடைய ஸ்தானத்துக்குள்ள அந்த உறவுக்குள்ள நம்ம வந்துடுறோம். அப்ப என்ன சொல்றாங்க, பிதான்னு சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, தேவனுக்கு தன்னை சமமாக்கினான். அவ கடவுள் நம்மளை அப்படித்தான் உண்டாக்கி இருக்கிறார், அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. அப்போ நாமெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, நாம் எதிலும் குறைஞ்சவங்க கிடையாது. ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மதிப்பே வேற. நீங்கள் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சிடு. அப்போ எப்போ தாவி இதெல்லாம் இந்த நிலத்து வரும் பொழுது அவெல்லாம் மிஞ்சி ஒன்று 17-18 வயசு தான் இருக்கு அவனுக்குள்ள. அவன் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது 17 வயசுங்கிறாங்க. இப்போ யுத்தம் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கு, அவ்வளோதான். அந்த வயசில் கடவுளை குறித்த அறிவு அவனுக்குள்ளே இருந்துச்சு, தன்னை குறித்த அறிவு இருந்துச்சு. ஒரு விருத்த சேனம் பண்ணப்பட்டவங்க, இவன் விருத்த சேனம் பண்ணப்படாதவன், நாங்கள் சவுளுடைய விளையாட்கள் கிடையாது, தேவனுடைய சேனை அப்படிங்கிறான். அப்போ எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் தேவனை பெருசாக பாருங்கள்,
அவருடைய அற்புதங்களை பாருங்க, அதிசயங்களை ஆண்டவர் சொன்னா பாருங்களேன். நீங்கள் இந்த மலைகளை பார்த்து எவனாயிலும் வரும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்படிங்கிறார். நீங்க பிரச்சனை அப்படி மழை மாதிரி இருந்தாலும் சரி அதை பார்த்து பேசுங்க. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொரு பைபிளில் போட்டிருக்க அந்த 23 வசனத்தை வாசிங்களேன். மார்க்கெழுதின சுவிசேஷம் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொன்னபடி ஆகும் என்று நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். என்ன சொல்றாரு? ஒரு உண்மையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். என்ன உண்மை? மலையே போய் கடலிலே விழு. என்ன செய்யுமா? மலையை பார்த்து மலையே போய் கடலிலே விழு என்று உங்களால் மலைக்கு ஆணையிட முடியும். சொல்லுங்க, என்னால் மலைக்கு ஆணையிட முடியும் சொல்றாரு. ஆண்டவர் முடியாத சொல்லலையே, அவரும் சொல்றாரு, நீ மலையை பார்த்து மலையே போய் கடலில் விழு என்று உங்களால் மலைக்கு ஆணையிட முடியும். உங்கள் மனதிலே சந்தேகம் இல்லாதிருந்தால், நீங்கள் சொல்லுவது நடக்கும் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால், தேவன் உங்களுக்காக அவற்றை செய்வார் அப்படிங்கிறார். நீங்க சந்தேகப்படாம சொல்லி விசுவாசிச்ச அப்படின்னா, ஆண்டவர் அதுல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, தேவன் உங்களுக்காக அவற்றை செய்வார். நீங்க சொல்லிட்டீங்கிறதுக்காகவே மலையை பெயர்ப்பாராம். பாருங்க, ஆண்டவர் ஒரு நாளும் அவங்களோட பிள்ளைகளை வெட்கப்பட்டு போய்விட மாட்டார். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? சமயத்தில் பயப்படுவோம், சொல்ல மாட்டோம், நடக்காட்ட என்ன செய்யறது அப்படின்மா. நீங்கள் நான் சொல்கிறேன், இந்த அறிவுலாம் வந்து தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள். என்ன அப்படி இருந்தா நான் மறுபடியும் சொல்ல மண்டையில் ஒழுங்காத்திக்கிறேன். ஃபிஷிங் ஏரில் நின்றுக்கிட்டு காற்று சரியில்லை, நீரோட்டம் சரியில்லை, அவன் சொல்கிறதெல்லாம் நீ காதில் கேட்கவே கூடாது. நீரோட்டம் இருக்கோ இல்லையோ, நீ கரையிலேயே மீன் பிடிக்கலாம். என்ன இப்படி கடல் உள்ள சம்பூரணத்தை மணலுக்குள் மறைந்திருக்கிற நீங்க நம்புறீங்களா? கடவுள் சொல்றாருங்க, கடல் உள்ள சம்பூரணத்தை மணலுக்குள்ள ஏதோ கஷ்டம் தப்பி போனதெல்லாம் வலையில மாட்டி வரும்ல, நம்பும்ல, நடக்கும்ல. ஒரு மீனை பிடிச்சி வரி பணம் கட்டிட்டு போயிட்டாரு, டாக்ஸி, இன்கம் டாக்ஸ். இப்ப நமக்கு நடக்குமா நடக்காது? அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு, கடல் உள்ள சம்பூரணம் மணலுக்கு மறைந்திருக்கிற. நீங்க அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஏழை எங்கே போன ஏது போன, நீரோட்டம் இல்லை, காற்று இல்லை, கேரளாவில் அவன் போட்டு ஓடனா உங்களுக்கு என்ன வேகுது? அவன் ஓடுது ஓடலை, கட்டலை. நீங்கள் இதை பேசிக்கிட்டு கூடாது. இதெல்லாம் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், ஒரு காலமும் நீ கரை சேரவே முடியாது. அப்போ அங்கே போய் நின்றுக்கிட்டு கடவுளுடைய வார்த்தை நீங்கள் பெருசாக பேசுங்க. அப்படி பாருங்களேன், தாவீது தப்பிச்சு ஓடுறான். ஒருத்த ஓடி வந்து எஜமான் உனக்கு இப்படி ஆகலாமாங்கிறான். பார்த்தாண்டே இவன் தான் நம்மளுக்கு எப்படி போடுறான், எவ்வளவு ஞானம் பாருங்க. ஏன் தாவீதுக்குள்ள விசுவாசம் இருக்கு, கூட அவ்வளோலாம் விசுவாசம் இருக்கு. ஆனால் ஒரே ஒருத்தன் எப்படி சொல்றது, முழு தைலத்தையும் செத்தையும் என்ன செய்யுமா, கெட்டு போக பண்ணுமா. 10 பேர் விசுவாசம் இருந்தாலும் ஒரு அவிசுவாசம் என்ன செய்வான், சோழியை முடிச்சிருவான். தாவீது தெரியுது, அடாடா நீ வந்தீன்னா என் இருதயத்தை நீ கரை பண்ணுவ, அதனால மாப்பிள்ளை நேராக போய் என்ன செய்ய, அங்கே உட்காந்து எதாவது நடந்த ஆசாரியன்னு சொல்லு போ அப்படின்ட்டான். எவ்வளோ நேக்காச்சர் அவனுக்கு தெரியுது, இவனை விட்டோம்னா நம்மளை கொன்றுவான் அப்படின்னு. அதான் தைரியமாக சொல்கிறான். அவன் சீமையை தூசிக்கும் போல ஒருத்தன் போய் கொல்ல போகிறான். சொல்கிறே விடுறா, அவன் தூசிக்கிட்டு அதுக்கான பலனை கத்தனை செய்வார், தருவார், நான் போய் திரும்பி வர பண்ணுவாருன்ட்டு போகிறான். வார்த்தையை பாருங்க. ஆனால் ஒருத்தன் ஓடி வந்து அழுது கதறான், நீ அழுகிறதெல்லாம் இருக்கட்டும், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்ட்டான். ஏன்னா நீ வந்தேன்னா எனக்கு பிரச்சனையாக இருப்பேன் அப்படிங்கிறான். நம்மளா என்ன பண்ணியிருப்போம், ஐயோ ரொம்ப நம்ம மனசே அப்படி தானே, யாராவது அழுது அப்படி இப்படின்ட்டு அப்படியே போயிடுவோம். ஆஹா ரொம்ப உண்மையாக இருக்கான் போல் அப்படின்னு வச்சுருவோம். சிலவன் வாயாலே பாயசம் காய்ச்சுவான், அவனு நம்ம நம்புவோம். ஆனால் அவனுக்கு தெரியுது இவன் வந்தாலும் நம்மளுக்கு வெட்டு விட்டுருவான் அப்படின்னு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் நீங்கள் அவிசுவாசமாக கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்களை பேசவோ கேட்கவோ கூடவே கூடாது. அப்போ காற்று வருது, அடிக்கலை, நீரோட்டம் ஓடுது ஓடலை, என் போட்டில் என்ன செய்ய வருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு. எப்படி சொல்ல பாருங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள், என் போட்டில் மீன்களால் நிரம்பி வருவதாக சொல்லிட்டு வந்துருங்க. உங்களுக்கு என்ன வலிக்குது? அங்கே நின்றுட்டு இங்கே போன மாப்பிள்ளைன்னா அவன் சொல்லத்தான் செய்வான்.
ஆண்டவர் சொல்றார், நீ மலையை பார்த்து பேசு, நான் உனக்கா என்ன செய்வேங்கிற. ஏன்? அவர் சொன்ன வார்த்தை நீங்க சொல்றீங்க. இப்ப அவர் சொன்ன வார்த்தை நீங்க சொல்லும் பொழுது இப்ப என்ன பண்றீங்க? அந்த வார்த்தையை ஆனர் பண்றீங்க. அந்த வார்த்தையை ஆனர் பண்ண அவர் சும்மா இருப்பாரா? சொல்லிட்டானே. ஏன்னா நீங்க பாருங்களேன், வார்த்தையை அவர்கள் பிரசங்கித்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி அற்புத அடையாளங்கள் நடப்பித்தார் அப்படிங்கிறார். நம்ம என்ன பண்றோம்? வியாதிக்காரன் மேல கையை வச்சு, ஏற்கனவே வேதனையில் இருப்பான், இவனுக்கு அந்நிய பாஷை பேசி ஆளை போட்டு உலுக்கி எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்க வாட்டில் சுகத்தை பற்றி ஆசீர்வாதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். பேசின வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அப்போ என்ன சொல்றாரு? மலையை பார்த்து நீ பேசு, நான் உனக்காக என்ன செய்வேன்? தூக்கி கொண்டு தள்ளி போடுவேங்கிறார். அப்ப நீங்க சொல்லுங்க, கடற்கரையின் திரள் செல்வம் என் வசமாய் ஜாதிகளில் இருப்பா. சொல்லுங்க மைடிய மார்க்கண்டையா, சொல்லுங்க எல்லாரும். செத்தா சென்ட்ராஸ் செல்போன்ல 3 ஜிப்பு, 3 சிம் கார்டு போடுற போன் வேணுமா? 3 சிம் கார்டு. நேற்று நைட்டுங்க இங்க சின்னம்மா, எனக்கு பெரிய ஆச்சரியம், எங்கே அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஃபோன் பண்ணி, ஏறை என்னடா இந்த இதெல்லாம் வந்து செல்ஃபோனில் வருதாமே, உங்கள் சின்னம்மாவுக்கு அனுப்போனேன். நான் கேட்டேன், நீ பட்டன் போன தானே வச்சுருப்ப, இந்த வீடியோலாம் உனக்கு எப்படி வரும்? சின்னம்மா வச்சுருக்கடா அப்படின்னுச்சு. அப்படியா? 2 வீடியோ அனுப்பிவிட்டு வீடியோ கால் பண்ணால் எல்லாம் கடன் சிரிக்குது. நான் நினச்சேன், நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த டெலிஃபோனு வயரு போகும், உயிர் சத்தம் கேட்கும். நான் இந்த சேகர் என்ன இங்கே இந்த செட்டுக்கெலாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போயிட்டு பேக்கை ரோட்டில் வச்சுட்டு இந்த வயக்காட்டில் ஓடி அதில் காது வைப்போம். காதை வச்சுட்டு யாரோ பேசிக்கிட்டு இருக்காடோ அப்படின்னு அது கிங்கின்னு கேட்டுகிட்டே இருக்கு எப்போவுமே. அப்படி பார்த்த ஊரில் இப்போ எல்லாம் என்ன செய்யுது, வீட்டுக்கு கிராமத்தில். ஒரு நாள் நான் ஊருக்கு போகிறேன், எங்கள் அப்பா வயக்காட்டிலன்ட்டு கரெக்டாக எங்கள் வயலுக்கு நேரம் போயிட்டேன். ரோட்டில் ஃபோன் அடிச்சுட்டு அப்புறம் எடுக்கலை. பார்க்குறேன், தலைப்பாக்குள்ளேருந்து ஃபோன் எடுத்துக்கிட்டு இருக்கா. இங்கே தெரியுது எனக்கு, நான் சைடில் நிற்கிறாரு. தலைப்பாக்குள்ளேருந்து ஃபோன் எடுத்து, என்னப்பா அப்படின்னாரு. ஆச்சரியம். கலப்பை பிடிச்ச ஆளுகளுக்கு போய் பார், ஒரு காலத்தில் ஃபோனுக்கு போய் காத்துக்கிட்டு இருந்து போக நவீன காலத்தில் எவ்வளோ முன்னேறிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் 1க்கு 2 ஃபோன் வைக்கலாம். எங்கள் அபினேஷ் 2 ஃபோன் வச்சுருக்கேன். கேட்டால் ஒன்று படிக்க ஒன்று அப்படிங்கிறான். என்ன படிக்கிறான்னு தெரியல. அதனால் நான் சொல்கிறேன், செல்ஃபோனில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆமே. ஒருத்தன் சொல்கிறான், பாஸ்டர் அந்த அக்கா செல்லை பிரித்து மேய்ஞ்சிருது அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, என்னத்தை பிரிக்கிறேன் என்னத்தை மேய்கிறேன்னு தெரியல. இதை முதல்ல மேய்ங்க ஒழுங்கா, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கடற்கரையில் நீரோட்டம் வரல, அது வரல, இது வரல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளும் மேலே வரவே முடியாது. அதுதான் இருந்துட்டு போகுது. வரலைன்னு தெரியல, என்ன செய்ய போறிய? அப்படி புத்தி மாறும். அவனுக்கு மட்டும் எப்படி வருது? அவன் எவனை கூப்பிட்டு வர்றான், 6 மணிலேருந்து ஒருத்தனை கொண்டு வச்சு அவன் குத்துவான். அப்போ என்ன செய்யலாம் யோசிச்சு பாரு. வரலைன்னு தெரியுது, என்ன செய்யலாம்? பிரச்சனைன்னு தெரியுது. ஒருத்த வந்து நின்று சொல்கிறான், ஜீவனில் தேவனுடைய சேனை நிந்திக்க யார்? விருத்து சேதனம்ல, நாங்கள் விருத்து சேதனம் உள்ளவர்கள். அவன் பெலிஸ்தேன், நாங்கள் இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிறான். அப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் தான் வரணும். நீரோட்டம் வருது, வரல. அவன் இராமலும் பிரயாசப்பட்டான். சொல்கிறான் ஆயிலுடைய வார்த்தையின்படி. அப்போ வார்த்தை என்ன சொல்லுது? கடல் உள்ள திரள் செல்வம் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் சொத்துக்கள் அவங்களிடத்து வந்து சேர். கடல் உள்ள சமரத்தை மணலுக்குள் மறைந்திருக்கிற ஆறும் பொருட்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அப்போ ஏதோ ஏனோதான் வாழ்றதுக்கு அழைக்கப்படலை. கடவுளுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை மையப்படுத்துறீங்க. அந்த வார்த்தையை பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ மலையை பார்த்து பேசுறா, நான் என்ன செய்ய உனக்கா நான் செய்வேங்கிறார். அப்ப நீங்க வார்த்தையை பேச வேண்டியதான். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி எப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததோ அதே போல நீங்க பேசின வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரே செய்வார். நாம பேசுறது ஒண்ணு, ஜெபிக்கிற ஒண்ணா இருக்கக்கூடாது. எதை பேசுறோமோ அதான் நம்ம ஜெபிக்கணும். எதை ஜெபிக்கிறோமோ அதான் நம்ம பேசணும். ஜெபம் பண்ணிட்டு வரல போல அப்படின்னு சொல்லிட்டு கூடாது. அப்ப நீங்க பேசுறது ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பேசும் பொழுது நீங்க பேசின வார்த்தையை நீ தைரியமா சொல்லுங்க. என் வார்த்தை குறித்து எவன் ஒரு வெட்கப்படுறானோ அவனை பிதாவினுடைய நான் செய்வேன், அவர் முன்னாடி அறிக்கை பண்ணி வெட்கப்படுவேன் அப்படிங்கிற. அப்படின்னு என்ன, நீங்க அவன் பேசும் பொழுது ஆமா ஆமா என்ன பண்றது, கன்னியாகுமரிக்கார நீரோட்டத்தை மறைச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நாம சொல்ல வேண்டியது என்ன, நீரோட்டம் வரதா வரலையா, ஏன் போட்டு நல்லா இருக்குப்பான்னு சொல்லணும். அப்படி அது எப்படி சொல்ற? நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன், நடக்கலை ஆனா நட சொல்லுங்க. நீங்கள் 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் என்ன செய்ய போய் சேவியர் போட்டியார் ஓனர் பக்கத்தில் இருக்க ஓனர்லாம் முன்னாடி என்ன செய்யணும், தைரியமாக சொல்லுங்க. ஏன் கடற்கரை திரள் செல்வம் வசமாய்
ஜாதிகளின் சொத்துக்கள் என்னிடத்தில் வரும் சொல்லுங்க. ஒரு நாள் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டு உட்காந்துருப்போம். அப்ப நீங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நீ கடவுளுடைய வார்த்தை பேசுங்க. வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் செய்வார். சொல்றாரு, மழையை பார்த்து நீ பேசிட்டு போ, சந்தேகப்படாத, நான் என்ன செய்வேன் உனக்காக, பேக்கிற வேலை செஞ்சிருவேங்கிறாரு. அப்ப எரிக்கோ உடைச்சது நம்மளை உடைச்சோம். நீ பாட்டு நான் சொன்ன செய்யடா, நீ பாடு, துதி, பூரியை ஊது அப்படின்னா எக்காலத்தை ஊதுங்கண்டாரு. சொன்னதை செஞ்சுட்டு சும்மா வந்தாங்க, அது பாட்டில் உடஞ்சிச்சு. எப்படி பாரு, என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் உயர்த்துறீங்க. அந்த வார்த்தையை நீங்கள் உயர்த்தினால கடவுள் கட்டாயம் என்ன செஞ்சுவார், அப்படித்தான் அவர் செய்வார். ஏன்னா பேசுனது அவருடைய வார்த்தை, உங்கள் வார்த்தை இல்லை. அப்போ அவருடைய வார்த்தை நீங்கள் பேசும் பொழுது என் புள்ள என் வார்த்தை பேசுகிறான், என்னை ஹானர் பண்ணுறான். அவர் வேலை வார்த்தை வேலை இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்த, வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தான் கடவுள். அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்பொழுது கடவுளை மயப்படுத்துறீங்க. வார்த்தை பிசாசனுடைய வார்த்தையை சுகவீனத்தையும் இல்லைங்கிற குறைகளையும் பேசும் பொழுது அவனை மயப்படுத்தி அவரை மட்டுப்படுத்துறீங்க. அப்போ இந்த இடத்துல நடந்தது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல கர்த்தரை அவன் பெரிதாக பார்க்கிறான், பெருசாக பேசுகிறான். அதனால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற்றான். இப்போ கோலியாத் யார் அப்படின்னா, அவன் சிறு வயது போல் யுத்த வீரன். தாவீது யார் அப்படின்னா, கோலியாத்தால் அசட்டை பண்ணப்படுகிறவன், குடும்பத்தால் சிறுமைப்படுத்தப்படுகிறவன். ஏன்னா இன்னொன்று, எந்த விதத்திலும் சாதாரண ஒரு மெய்ப்பணிவன். அவன் சொன்ன சவுல் சொல்கிறான், உனக்கு பழக்கமே இல்லைப்பா, அவன் சிறு வயது போல் யுத்த வீரன் அப்படிங்கிறான். அப்போ இவன் யார், கோலியாத்தின் அசட்டை, பெற்றோர்களால் சகோதரர்களால் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலை. இன்னொன்று சாதாரண ஒரு எளிய கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பன். எந்த விதத்திலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் எப்படி வெற்றி பெற்றான், கடவுளுடைய வார்த்தையை பேசுனான், கடவுளை பெருசாக பேசுனான். கடவுள் என்ன பண்ணார், இவன் சொன்னது மாதிரியே இவனுக்கு ஒரு பெரிய வெற்றியை தோன்று கொடுத்து, இவனை போய் நான் கொள்ளுவேன்னால கத்தரை கொண்டு இவனை கொண்டான். அடித்தது கல், விழுந்தது மோங்குப்புற. ஆமாம், எப்படி சொல்கிறது பாருங்கள், எப்படி சொல்கிறது. இந்த நாங்கள் சின்ன பிள்ளைகளை பாம்பு அடிப்போம், யாரும் அடித்து போட்டுருவாங்க, நாங்கள் என்ன எடுத்து சுற்றிட்டு இருப்போம். அதை எடுத்து அடிக்கிற மாதிரி சுற்ற மாட்டோம். பாம்பு அடிக்கிறதுனா ஒரு கூட்டம் அப்படி போய் நிற்போம்ல, காடுகள் அப்படிலாம் நிறைய வரும். யாராவது பெரிய ஆள் வந்து அடித்து போட்டுருவோம், அடித்து போட்டு அவரோட போயிடுவார். நாங்கள் என்ன செய்வோம், அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் ஏதாவது கிளடி கட்டாக இருந்துச்சுன்னா அது மேலே தூக்கி போடுறது, இப்படி விளாடுறது, செத்தவங்க தூக்கி விளாண்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இவன் சொன்னது அவர் தான் கதையை முடிச்சிட்டாரு. இவன் பாட்டில் என்ன செஞ்சான், ஏறி பாயம் பக்கத்தில் ஒருத்தவங்க கூட இல்லை தடுக்கிறதுக்கு. விழுந்த உடனே எல்லாம் தெரிச்சு ஓடிட்டான். அழகாக போனான், உட்காந்து அந்த பட்டயத்தை எடுத்து ஒரே போடு கழுத்தை போட்டுட்டு அந்த தலை, இன்னைக்கு என்னங்க தலையை கொண்டு போகிறான், அன்னைக்கே கொண்டுட்டு எரிசில நகரத்தில் ஊரை வந்து அரண்மனைக்குள்ள போய் ஜாண்டிக்க உள்ளன்ட்டான். எப்படி பாருங்க, எவ்வளோ பெரிய வெற்றிவ. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தையை பேசுறீங்க அப்படின்னா அதை என்ன செய்வார், அவர் நிறைவேற்ற. பேசுனது அவர் வார்த்தை. ஆமாம், அவர் கட்டாயம் என்ன செய்வார், நிறைவேற்றி அவர். அதைங்க சொல்கிறாரு, மலைகளை பார்த்து கடலிலே விழு என்று உங்களால் மலைக்கு ஆணையிட முடியும். உங்கள் மனதிலே சந்தேகம் இல்லாதிருந்தால் நீங்கள் சொல்லுவது நடக்கும் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் தேவன் உங்களுக்காக அவற்றை செய்வார். அதனால் தைரியமாக பேசுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு பகுதி நம்ம அதில் தொடர்ந்து வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து 20 வசனத்தை வாசிங்க. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். நல்லா கவனிங்க, சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்து நின்றார்கள். இப்ப இந்த ஆர்ப்பரிப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் 2 நாள்ல 40 நாள் நடக்குது. இப்ப அவன் காலையில வந்து நிற்கிறான், இவனு காலையில் போயிடறானு. எல்லாம் சும்மா இல்லை, எல்லாம் யுத்தத்துக்கு தேவையான அனைத்து வஸ்திரங்களை உடுத்திக்கிட்டு அவன் பள்ளத்தாக்கு அந்த பக்கம், இவங்க பள்ளத்தாக்கு இந்த பக்கம். அவன் கத்த, இவன் சும்மா இல்லை, இவனு ஹஹா ஓஹோ அப்படிங்கிறான். வெறும் ஆர்ப்பரிப்பு. அப்படின்னா அங்கே போய் இவன் யுத்தம் பண்ணவே இல்லை. அவன் தான் கூப்பிட்றான், ஒருத்தன் வாங்குறான். அட்லீஸ்ட் நான் எவனா ஒருத்தர் இறங்கி போகணுமே, போகலை. வேற சொல்லுது, யுத்தத்துக்கு ஆர்ப்பரித்து நின்றார்கள் அப்படிங்கிறார். அவ என்ன அப்படின்னு, இந்த ஆர்ப்பரிப்பு கண்டினியூ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே கதை நடக்கலை. சொல்லுவாங்கள்ல, ஏட்டு சோறக்கா கூட்டுக்காகாது அப்படின்னு.
அந்த குறைக்கிற நாய் பார்த்தா கடிக்காதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா வெளியே பார்க்கறதுக்கு தோற்றத்துக்கு கிறிஸ்தவர்கள், ஆனால் உள்ள வேற மாதிரி பயம். வாழ்க்கையில் என்ன ஆகும், ஏதாகும், நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம். பாருங்க, ஒரு நாள் நீங்கள் பயப்படவே கூடாது, தைரியமாக இருக்கணும். எப்படி பாஸ்டர் இருக்க முடியும் அப்படி கேட்குறீங்களா? வார்த்தையை நீங்கள் பேசுங்க, இருக்க முடியாது. ஒரு நாள் நீங்கள் பயப்படவே கூடாது, கலங்கவே கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம இப்படி உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே பார்க்கறதுக்கு வெள்ளையும் சொல்லியமாக போட்டுக்கிட்டு நாங்களும் விசுவாசியும் போய் நின்றுக்கிட்டு 5 கையை தட்டி கை பாடிக்கிட்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே 1008 கேள்வி. ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு, 40 லட்சம் கடன். ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு, இருக்கிறதெல்லாம் போச்சு. இப்படி போராடிக்கிட்டே நீங்கள் வாழக்கூடாது. வெளியே பார்க்குற கிறிஸ்தவர்கள் உள்ளே பார்த்தா புழுக்கம், நிறைய நஷ்டங்கள், இழப்புகள், பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள். இப்படி காலம் தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நின்று பார்க்கணும். இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அவன் பேச இவங்க ஆர்ப்பரிக்க எதுவும் நடந்துக்கிட்டு ஒன்றுமே நடக்கலை. அப்போ நம்ம அப்படி வாழ்ந்துக்கிட்டு நாமளே என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. தயவுசெய்து சொல்கிறான், நான் சொல்கிறது புரியலையா, என்கிட்ட மறுபடி கேளுங்கிறான். இல்லாட்டினா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறார். ஒளியிலே நடக்கிறோம் என்று சொல்லி ஒருவன் இருளில் இருப்பான தன்னைத்தானே அவன் பொய்யராக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறார் 1 யோவானில். அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். என் உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்வி, என்னடா அது நல்லா இருக்க வேண்டிய ஆட்கள்லாம் கீழே போயிட்டு இருக்காங்களே, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு உள்ளத்தில் ஒரு புழுக்க இருந்தனால தான் இந்த சத்தியத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் காலத்தில் பிரச்சனையை வச்சுட்டு போராடிட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகணும். அந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வரணும். அப்படின்னா என்ன செய்யலாம்? ஒன்றுமே இல்லை, கடவுளை நீங்கள் பெருசாக பாருங்கள், வார்த்தையை பெருசாக பாருங்கள், பிரச்சனைகளை பெருசாக பார்க்காது. எப்படி சொல்ல பாருங்களேன், நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 17:32 வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் அப்படின்னா என்ன, ஆர்ப்பரிப்பு இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, கலக்கம், பயம், வேதனை, பலவிதமான போராட்டங்கள் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இவன் தப்பிச்சு போகலாம், அவன் விட மாட்டேங்கிறான். இங்க போனா இவன் ராஜா விட மாட்டான், கொன்றுவான். அங்கே போனால் அவன் கொள்ளுவான். இது கடையில் நடந்துக்கிட்டு வெளியில் பட்டு பார்க்கறது கூக்குரல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்படிங்கிற. அப்போ இந்த தைரியம், நான் யுத்தம் பண்ணுவேன் தைரியம் எப்படி உனக்குள்ள வந்தது அப்படின்னா, அவன் பின்னாடி அடுத்து கண்டிப்பாக சொல்கிறான் பாருங்களேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து 34 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தபோது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அந்த சிங்கத்தை அந்த கரடியை உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அந்த பெலிஸ்தனும் அவைகளை போலவே இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய அப்படின்னா அந்த மிருகத்தை போலவே அவனை நான் கொல்லுவேன் அப்படிங்கிறான். இன்னொரு மொழி அப்படிதான் நம்ம கடந்த நான் சொன்னேன், அந்த மிருகத்தை போல இவனை நான் கொல்லுவேன் அப்படிங்கிறான். இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே அப்படின்னா, இப்ப அவன் சொல்றான் நான் போய் கொல்லுவேங்கிறான், இவன் சொல்றான் அவனால் முடியாது அப்படிங்கிறான். இப்ப முடியாதை தாண்டி இப்ப வந்து மேல வரணும் அப்படின்னா இவன் என்ன செய்யறான், ஏற்கனவே சிங்கத்தையும் கரடியும் கொன்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறான். பார்த்த உடனே இவனுக்குள்ள என்ன செய்ய, அதை பேசுறான். அதை பேசும் பொழுது இவனுக்குள்ள ஒரு பெரிய தைரியம். அவன் சொல்றான், அதை போலவே அந்த மிருகத்தை கொண்ட மாதிரி இவனையும் ஒரு மிருகத்தை போல என்ன செய்வேன், நான் கொல்லுவேன் அப்படிங்கிறான். இப்ப சொல்றான், போ கத்தவங்க கூட இருப்பார் அப்படிங்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இழப்புகள், போராட்டங்கள் இதெல்லாம் வரும் பொழுது அதை நீங்கள் பார்க்காம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை, வெற்றியை, ஒருவேளை ஆண்டவங்களோட பேசின வாக்குத்தத்தங்கள் இருக்கு. என் வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனை ஒரு பக்கம், இந்த காரியங்களை அறியாமல் இருந்தாலும் கடவுள் அழைத்த அந்த அழைப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க, தரிசனம் ஒன்று இருக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம சரியாக அறிஞ்சுக்கிருந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டோம். அப்படி பிரச்சனை மத்தியில் நாம் எழுந்து நிற்போம். அப்போ இவனுக்குள்ள என்ன வருது, இவன் சொல்றான் நீ போக முடியாது, உனக்கு ஜெயிக்க முடியாதுங்கிறான். அவன் சொல்றான், இல்லை கரடி சிங்கத்தை நான் கொன்றேன், கர்த்தன் கையில் அப்படி இப்படி செஞ்சாரு, அதை மாதிரி இவனையும் நான் கொல்லுவேன் அப்படிங்கிறான்.
அது மாத்திரம் நீங்க சங்கீதம் 143 போன வச்சுங்களேன். 143 4-5 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 143. என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் வாசிங்க பாருங்க 4 வசனத்தை. நான் எல்லாவற்றையும் விட்டுவிட துணிகிறேன், என் தைரியத்தை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என் ஆவி எனக்குள் தேங்குகிறேன் அப்படின்னா எல்லாம் என்னை விட்டு போகுது. இன்னொரு பக்கம் என் தைரியத்தை என்ன செய்கிறேன், இழந்துக்கிட்டே இருக்கிறேன். நம்பிக்கை இழந்துக்கிட்டே, தைரியம் இல்லை எனக்கு. நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் அனுபவம் வந்திருக்கா? கண்டிப்பாக வரணும், வந்திருக்கணும். அப்படி வரும்பொழுது நான் செய்ய வேண்டியது என்ன? அடுத்து சொல்றான் அவன், பூர்வ நாட்களை நினைக்கிறேன். பூர்வ நாட்களை 5 வசனம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் தைரியத்தை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். 4 வசனம். ஆனால் நம்ம பைபிள்ல இல்லை பூர்வ நாட்கள் அப்படின்னு வர. ஆனால் பல்லாண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த காரியங்களை நான் நினைவு கூறுகிறேன். பல்லாண்டுகளுக்கு முன் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னோர்கள் வாழ்க்கையில் கடவுள் என்னென்ன செய்தார். நான் சொல்கிறேன் பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன். நம்ம ஊர் ஆளுங்க நீங்கள் பார்க்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா, இங்கே எடுங்க. தாவீது 34 சங்கீதத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, இவன் ஆடு மேய்க்கிறவன் தான், என்ன அறிவு பாருங்க அவனுக்கு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள். இப்போ நீங்கள் சோப்புலாங்கியில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சோப்புலாங்கி மாதிரியா இருப்பீங்க. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் இருக்கு. அப்போ நீ வெற்றியால் பார்க்கும்பொழுது தான் வெற்றி வீரன் பாருங்க. நீங்கள் இந்த ரொனால்டோவா ஒரு ஃபுட்பால் பிளேயரு, நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா ஓடணும் போல ஆசை வரும். நீங்கள் நம்ம ஒரு குண்டு கல்யாணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திண்டு விட்டு பிடித்தா இருப்பேன். நீ ஒரு விளையாட்டு நல்ல நீ இந்த மட்டை அடிக்கிறவனை பார்க்கக்கூடாது, கிரிக்கெட்டுக்காரனை பார்க்கக்கூடாது. கிரிக்கெட்டுக்காரனை பார்த்து நீ சோம்பேறியாக இருப்பேன் நீ. ஆனால் அந்த ஃபுட்பால் பாருங்கள், ஒரு பொண்ணு காலைல வரும் பொண்ணு இப்போ நைட்டு இந்த டொனால்டோவோ எப்போ அது ஒல்லியாக இருக்கான ஒருத்தன், ஒரு சின்ன பையன் அவனை கண்டு ஓடுறான் ஏர்போர்ட்டில். செக்யூரிட்டிலாம் என்ன செய்கிறாங்க, மறைச்சி அந்த பையனை பிடிக்கிறாங்க. அவன் எல்லாத்தையும் விளக்கிட்ட வந்து பார்த்து தூக்கி விட்றான் அவனை. இந்த பயலுக்குள்ளே எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான் பாருங்க ஒரு மனுஷன். அப்படி இருக்கணும். நம்ம போயிட்டு இந்த இத்து போனவன் முறிஞ்சு போனவன் வாங்க எப்படி இருக்கியா கேட்கும் பொழுதே சாக போகிற மாதிரி கேட்பான் ஒருத்தன். நம்ம ஆளுக்கு 10 நாள் அவனோட துறை வச்சுருப்பான். இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன இப்போ வால்போஸ்ட் ஒன்று பார்த்தேனே, திறவுண்ட வானம். ஏற்கனவே திறந்த வானம்னு மூடலை, இப்போ ஒரு வானத்தை பார்க்க போகிறாங்க திறவுண்ட வானம் அப்படின்னு. நான் 3ஆம் வானம் 4ஆம் வானம் ஃப்ளைட்டில் ஏறி ஒரு 34 அடி உயரத்தில் போனீங்கன்னா ஒரு 3 மேகத்தை பார்க்கலாம் நீங்கள். அதை விட்டு திறவுண்ட வானம்னு போயிட்டு என்ன செய்யக்கூடாது, குழப்பிக்கிட்டு உட்காந்துருக்கூடாது. கவனமாக பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும், பல ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னா முன்னோர்களுடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன செய்தார். நீங்கள் போங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் குறைவாக இருக்கா, ஆபிரகாம் எடுத்து வாட்சி பாருங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் பாருங்க, மருந்து மாத்திரை செய்யாததை வார்த்தை செய்து வேறு சொல்லுது, சாராளுடைய கற்பம் உயிர்ப்பித்தது அப்படிங்கிறது. தாத்தா என்ன செஞ்சார், டக்குன்னு அப்படியே 16 ஆகிட்டார். வசன வேலை செய்து பாருங்க. அப்போ அதெல்லாம் வாசிக்கும்போது உங்களுக்கு தைரியம் வரும், விசுவாசம் வரும். அப்போ தாவீது அதான் சொல்கிறான், என் தைரியம் அற்று போகுது, ஆனால் நான் பல்லாண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த காரியங்களை நான் நினைவு கூறுகிறேன் அப்படிங்கிறான். அப்போ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவன் நம்மளோடு பேசினது, தேவன் நம்மளை கொண்டு செய்தது, தேவன் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்தது. நம்மளை சில சமயத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே நடக்காம மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நம்முடைய முன்னோர்களை கொண்டு செய்தது, அவங்க எப்படி வெளியே வந்தாங்க சொல்றாரு, நினைவு கூறுகிறேன், நீ செய்த பல காரியங்களையும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். நீ செஞ்ச பல காரியங்களை எல்லாருடைய வாழ்க்கை, எல்லா முன்னோருடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் செய்த பல காரியங்களை நான் நினைவு கூறுகிறேன். உமது மிகுந்த வல்லமையால் நீ செய்த காரியங்களை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க, கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் இருக்குல்ல, நீ மிகுந்த வல்லமையாக செய்த காரியத்தை எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நினைவு கூறுங்க, பேசுங்க. அடுத்த வசனம் சொல்லுது, 6ஆம் வசனம், உமக்கு நேரம் என் கைகளை விரிக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா உம்மாலதாயா நம்மளை மேலே கொண்டு வர முடியும் அப்படி சொல்ற. உமக்கு 6ஆம் வசனத்தை போடியா, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். யாரு, வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது அப்படின்னா. அப்ப கையை உயர்த்துற அப்படின்னா
என்னை சரண்டர் பண்ணுறேன். உங்களால் இந்த பிரச்சனை நான் என்ன செய்கிறேன், தைரியம் அற்று போய்கொண்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் இழந்துக்கிட்டே இருக்கிறேன். அதிலேருந்து என்ன செய்ய முடியும், உங்களால் என்னை தூக்க முடியும் அப்படிங்கிறான். என் ஆத்தும மேல் தாகமாய் இருக்கிற வாழ்க்கையில் சோர்வு எல்லாம் நீங்குது. வாழ்க்கையில் அவன் நினச்ச மாதிரி கத்த என்ன செய்கிறான், அவனை தூக்கி மேலே கொண்டு வரார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சூழ்நிலையை காட்டிலும் தேவன் பெரியவருங்கிறத பாருங்கள், பேசுங்க. அதை பேசி நீங்கள் வெளியே வந்துடுறேன்னு. இந்த தாவீது யார் அப்படின்னா சாதாரண ஒரு மனிதன். கோலியாத் யார், மிகப்பெரிய வீரன். ஆனால் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனால் சின்ன மடுவை கொண்டு பெரிய மலை வீசாச்சு, மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தான். அப்போ இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்து ஒட்டுமொத்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமார் வந்தார். அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் உண்டான எதுவும் வியாதி பலவீனம் வறுமை உங்களை மோசப்படுத்த முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா காலம்புறம் போராடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்கள் போராட அழைக்கப்பட்டவரில் வெற்றி வாங்கி சூட அழைக்கப்பட்டவர். எப்படி சொல்ல பாருங்க, நம்மில் அன்பு கூர்ந்தவருடைய நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் நமக்கு இருக்கு. கத்திரி பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மில் அன்பு கூறுகின்றவரின் செயலாளே. சொல்லுங்க, என்னில் அன்பு கூர்ந்தவரின் செயலாளே நான் எல்லாவற்றிலும் வெற்றி மேல் வெற்றி அடைவேன். வெற்றி மட்டும் இல்ல, வெற்றியின் மேல் வெற்றி. எடுத்து வாசிச்சு பாருங்க நீங்க. எல்லாவற்றிலும் அப்படின்னா நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக ஒரு பெரிய செயலை செஞ்சு முடிச்சிருக்கிறார். நம்ம மீட்டது மாத்திரமல்ல, மீட்டு இந்த வெற்றியை வாழ்வதற்கு எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன, அதை குறித்து பேசணும், அதை குறித்து கேட்கணும், அதையும் யோசிக்கணும். நீங்க தப்பே பண்றீங்க அப்படின்னா பரவாயில்ல, இந்த தப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு தப்புன்னு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் முடியாது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சொல்லுது, வசனத்தை பார்க்கணும், சத்தியத்தை நீ பார்த்துட்டீங்கன்னா அது உங்களை வாழ்க்கை நினைச்சிடுறேன் லெகுவா விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்துடும். அப்போ எல்லா நிலையிலும் கடவுளை பெருசாக பாருங்க, அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்க, முன்னோர்கள் கொண்டு செய்த நினைவு கூறுங்க. அதை நினைவு கூறும் பொழுது நீங்கள் கையை உயர்த்துவீங்க, சரண்டர் பண்ணிடுவீங்க. நீர் என்ன பார்த்துங்க ஆண்டவரன்னு நீங்கள் வாழ்வில் போயிட்டே இருப்பீங்க. ஒன்றும் இந்த உலகத்தில் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் வருத்தத்தோடு வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, விடுதலையாய் வெற்றியாய் மகிழ்ச்சியாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். நான் சொல்கிறேன், நீடிய வாழ்வுக்காய் அழைக்கப்பட்டவர். சுவிசேஷத்தினாலே நமக்கு ஜீவனையும் அழியாமையும் ஆண்டவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலம் என்ன இருக்கு, நல்ல வாழ்வு, முடிவில் அழியாமை. அப்போ இந்த பூமியில் நீங்கள் நல்லா வாழணும், செழிப்பாக வாழணும், கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னா உலகத்தை பார்க்கணும். நீங்கள் பண்ண உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற வெற்றியை அப்படி என்ன செய்யலாம், வெற்றியை பேசுங்க, வெற்றியவே யோசிங்க. நிச்சயமாக வெற்றி மேலே வெற்றியை நாம் காண்போம். எல்லாரும் பந்திக்கிற ஆயத்தமாவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். காரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய ஆண்டவர் சமூகத்திலே கூடி நாங்கள் ஆராதிக்கும்படி ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு தந்தீரே உமக்கு நன்றி. உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் திருவசனத்தை கேட்கவும் உம்மோடு கூட போஜனம் பண்ணுகிற பாக்கியம் தந்தீர் உமக்கு நன்றி. எங்களை உம்முடைய மாம்சத்துக்கு இரத்தத்தும் உடையவர்களாக்கினீர் உமக்கு நன்றி. ஆமே, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்று உங்களுக்கு வராது என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் சபையாருக்கு ஒரு வியாதியும் வருவதில்லை, ஒருவரும் பலவீனமாய் இருப்பதில்லை, வியாதியா இருக்க இயேசு நம்ம திருச்சபையார் சொல்லுவதில்லை. ஏனெனில் எங்கள் எல்லாருடைய அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டன, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எங்கள் நோய்களை நீ சிலுவையிலே சுமந்து விட்டீர் ஆண்டவரே. நாங்கள் ஒருவர் நோயோடு இருப்பது இல்லை. என் எனக்கு நல்ல சுகவலன் ஆசீர்வாதம். கப்பலில் இருக்க வெளிநாடு வெளியூருக்கு எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டங்களில் அடைக்கலம் வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு நிறைவான பலன் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு இரக்கம் கிருபை பிதாவே தேவனுடைய அன்பும்
ஆவியான விடுதலை சமான சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர்.